காலத்துக்கும் நீயும் என் கண்ணுக்குள்ள வேணும். நான் மூடி திறக்கும் போதும் நினப்பு மட்டும் போதும். கால் பங்கு தேனாக நீ இருந்த தூரத்துல நின்று புட்ட ஏண்டி கேரட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டம்ளர் நல்லா தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை நம்ம அடுத்தது சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வேக வச்ச துவரம் பருப்பு வேக வச்சது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பு இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட. எங்கள் வீட்டில் செஞ்சோம்னா கேரட் பொரியலை மட்டும் பத்தவே பத்தாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இது பருப்பு இப்போ சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அந்த தண்ணி சுண்டுனாவே நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ ஓரளவு அந்த தண்ணி, இந்த பருப்பு சேர்த்தோம் இல்லையா, பருப்பு சேர்த்தோன்னா ஒரு மாதிரி தண்ணி விடும். இந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டி போய் இந்த இது மட்டும் வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ கேரட் பொரியல் தயாராகிடுச்சு. வாங்க கேரட் பொரியல் சாப்பிட்லாம். சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் பொரியல் தயார். அடுத்து பார்த்திங்கன்னா கேரட்டு பொரியல் பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.